கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மதுரை கீழவாசல் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை ஆலய தேவாலயம். இந்த தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்வானது நடைபெற்று வந்த நிலையிலே நேற்று நள்ளிரவு முதல் சிறப்பு பள்ளியிலே கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறி வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று இன்று காலையிலுமே ஏராளமான மக்கள் புத்தாடைகள் உடுத்து ஒருவருக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் தலைமையில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தத்ரூபமாக விளக்கும் வண்ணமாக நிகழ்வானது நிகழ்த்தி காட்டப்பட்டது. திருப்பள்ளி எழுச்சியின் போது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை அவர் அறிவித்தார். அதனை தொடர்ந்து பார்த்தோமானால் தேவாலயத்திலே மரியன்னை அவருடைய வாழ்க்கை வரலாறை விளக்கும் வண்ணமாக ஆதாம் ஏவாள் காலம் தொட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை தத்ரூபமாக விளக்கும் வகையில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையிலே கிறிஸ்துவர்கள் ஏராளமானோர் மதுரை மட்டுமல்லாது மதுரை சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடியவர்கள் 200 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விதமாக சாண்டா கிளாஸ் உருவம் பொறுத்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என கொண்டாடி வரக்கூடிய வேளையிலே ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறந்த நாளை ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.